வணக்கம். தமிழ்நாட்டுல சமீபத்துல பல குடும்ப தலைவிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு. அது என்ன ஏதுன்னு ஒரே பரபரப்பு. அத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த 5000 ரூபாய் தான் இப்போதைய ஹாட் டாபிக். பலரோட அக்கவுண்ட்ல திடீர்னு இந்த பணம் வந்து விழுந்ததும் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் கலந்த சந்தோஷம். பாருங்க, ஒரு பக்கம் பணம் வந்த சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னடா இது, எங்கிருந்து வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ஒரு பெரிய குழப்பமே நிலவிட்டு இருந்துச்சு. இந்த திடீர் பணவரவோட பின்னணி என்ன, வாங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த 5000 ரூபாய் எதுக்காக அனுப்பப்பட்டது, அது வந்ததும் என்னென்ன கலேபரம் எல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். விஷயம் இதுதாங்க. கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அடுத்த சில மாசங்களுக்கு வரவேண்டிய பணத்தை அரசாங்கம் முன்கூட்டியே ஒரே அடியா மொத்தமா அனுப்பி வச்சிட்டாங்க. அதான் இந்த திடீர் 5000 ரூபாய். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த செய்தி பரவன வேகம்தான் அட காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. பணம் வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு மக்கள் பேங்க்லயும் ஏடிஎம் வாசல்லையும் போய் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே கூட்டம், ஒரே பரபரப்பு. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒருவேளை எனக்கு இன்னும் பணம் வரலையே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப நாம பார்க்கலாம். விஷயம், தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு பேங்க்ல இருந்து மெசேஜ் வரலையா, அதுக்காக பணம் வரலன்னு அர்த்தம் கிடையாது. சில நேரங்கள்ல டெக்னிக்கல் பிரச்சனையால மெசேஜ் வரதுக்கு லேட் ஆகலாம். பாத்தீங்களா, ரொம்பவே சிம்பிளான வழிகள் தான் இது. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த டென்ஷனும் இல்லாம உங்க பணம் அக்கவுண்ட்டுக்கு வந்துருச்சா இல்லையான்னு நீங்களே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல புகார் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போங்க. நீங்க புகார் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அது மட்டும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. உங்க புகாரோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். அரசாங்கம் ஏன் இவ்ளோ அவசரப்பட்டு பணத்தை முன்கூட்டியே அனுப்பணும்? இதுக்கு அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க, என்ன உத்தரவாதம் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அடுத்தடுத்து வந்த சனி ஞாயிறு வங்கி விடுமுறை நாட்கள் தாங்க. அந்த நீண்ட விடுமுறைக்கு முன்னாடியே மக்கள் கைக்கு பணம் போய் சேரணும், எந்த சிரமமும் இருக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் இந்த முடிவெடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது தேர்தல் வேலைகள் அல்லது வேற ஏதாவது நிர்வாக காரணங்களால எதிர்காலத்துல பணம் கொடுக்கறதுல எந்த விதமான தாமதமும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு முன்யோசனையும் இதுக்கு பின்னால இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 1.31 கோடி. தகுதியான இத்தனை கோடி பெண்களுக்கும் உரிமைத்தொகை கண்டிப்பா வந்து சேரும்னு அரசாங்கம் ரொம்ப உறுதியா சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு சுவாரஸ்யமான எதிர்கால திட்டம் பத்தி பார்க்கலாம். அரசாங்கம் இன்னொரு நிதி உதவி திட்டத்தை கொண்டு வரதுக்கு ஆலோசிச்சுட்டு இருக்கிறத ஒரு பேச்சடிப்படுது. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த புது 5000 ரூபாய் திட்டம் இப்ப கொடுக்கற உரிமை தொகையிலிருந்து முற்றிலும் வேற. இது ஒண்ணு பயனாளிகளுக்கு கடனா இருக்கலாம், அல்லது அவங்க சுயதொழில் தொடங்குறதுக்கு ஒரு மானியமா இருக்கலாம்னு பேசிக்கிறாங்க. சரி, அப்போ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட நீண்டகால பார்வை என்ன, இதோட உண்மையான நோக்கம்தான் என்ன, வாங்க பார்க்கலாம். முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார். அதாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதாந்திர உரிமை தொகையை 2000 ரூபாயா உயர்த்துவோம் அப்படின்னு. இந்த திட்டத்துக்காக ஏற்கனவே 6550 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுவே இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல அரசு எவ்வளவு உறுதியா இருக்குங்கிறத நமக்கு காட்டுது. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த திட்டம்ங்கிறது வெறும் பண உதவியா மட்டும் பார்க்க வேண்டியதில்ல. இது பெண்களோட சுய மரியாதையையும் அவங்க அதிகாரத்தையும் வலுப்படுத்துற ஒரு பெரிய கருவி. சில தொழில்நுட்ப தாமதங்கள் இருக்கலாம், ஆனா தகுதியுள்ள ஒவ்வொருத்தருக்கும் இந்த உரிமை தொகை நிச்சயமா கிடைக்கும்னு அரசு உறுதி செஞ்சிருக்கு. அதனால எந்த வதந்திகளையும் நம்பாம சரியான வழியில உங்க பணநிலையை சரிபார்த்துக்கோங்க.